நான் இப்போது மிகவும் கவர்ச்சிகரமான ஒரு இடத்துல இருக்கிறேன். இது வந்து கிருஷ்ணா நகரில் உள்ள குர்னி என்ற பகுதி. இது வங்காளத்தின் நடியா மாவட்டத்தின் ஒரு பகுதியாகும். இப்போது இது இந்தியாவின் சிறந்த களிமண் கைவினைஞர்களில் சிலரின் தாயகமாகும். இந்த பகுதி மிக யதார்த்தமான மாடல் தயாரிப்பதில் நிபுணத்துவம் பெற்றது. அதாவது அவர்கள் உருவாக்கும் மாதிரிகள் நிஜ வாழ்க்கையை மிகவும் நெருக்கமாக ஒத்திருக்கும். ஸோ இப்போது நான் வந்து இங்குள்ள சிறந்த கைவினைஞருடைய பற்றையில் இங்குள்ள சிறந்த கைவினைஞரிடம் இருக்கிறேன். அவருடைய பெயர் சுபீர் பால். அவர் ஒரு தேசிய விருது வென்றவர். இது அவருடைய பற்றை. தாதா, முதல்ல வந்து நீங்கள் மீண்டும் இதை சொல்லுங்கள். நீங்கள் வந்து உருவாக்கிய இந்த மாதிரிகள் இவ்வளோ தத்ரூபமாக எப்படி பண்ணீங்க அப்படின்றத பார்த்து நான் ரொம்ப திகைத்து போயிருக்கிறேன். ஆம், பாருங்கள், எங்கள் கிருஷ்ணா நகர் யதார்த்தமான வேலைகளுக்கு பிரபலமானது. அதனால் என் தந்தை, தாத்தா எல்லோரும் இதே வேலையைத்தான் செய்தார்கள். அதனால் அவர்களிடமிருந்துதான் நான் கற்றுக்கொண்டேன். இது எப்படி என்றால், மக்களின் நிஜ வாழ்க்கையை நாங்கள் காட்ட விரும்புகிறோம் என்று நினைக்கிறோம். அதனால் எங்களால் முடிந்தவரை யதார்த்தமாக இருக்க முயற்சி செய்கிறோம். நீங்கள் 1-2 எங்களுக்கு காட்டுங்கள். சரி, மம்தா தீதியை பார்க்கலாம். இது எலெக்ஷன் சீசன். இதை நீங்கள் எப்படி செஞ்சீங்க? எங்கள் பார்வையாளர்களுக்கு கொஞ்சம் விளக்குங்கள். ஆம், மம்தா தீதியை 2011ஆம் ஆண்டுக்கு முன்பு அவர் முதலமைச்சராக இல்லாத போது செய்திருந்தேன். அவர் எங்கள் வங்காளத்தில் வருவார் என்று நான் நினைத்தேன். எனவே அந்த கணக்கில் இதை செய்திருந்தேன். எனவே இன்றும் அது எங்களுடன் இருக்கிறது, எங்களிடம் இருக்கிறது. அதனால் அதன் பெரிய சிலையும் அங்கே ஸ்ரீயின் மலைக்கு அருகில் வைக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு காட்டுகிறேன். எனவே அவர் மீது ஒரு தனிப்பட்ட அன்பு, பாசம், நம்பிக்கை இருக்கிறது. இவ்வளவு பயணம் செய்து அரசியலுக்கு வந்து டிஎம்சி பார்ட்டியை நிறுவியுள்ளார். எனக்கு சில களிமண் பொருட்களையும் காட்டுங்கள். ஆனால் நான் உங்களிடம் ஒரு விஷயம் கேட்பேன். மம்தாஜி இங்கு நிறைய செஞ்சிருக்கிறதாக நீங்கள் சொன்னீர்கள். பட்கில் இந்த இங்கே பிஜேபியின் சவால் மிகவும் வலுவாக உள்ளது. உங்களுக்கு என்ன தோணுகிறது? இல்லை, பாருங்கள், பிஜேபி வலுவாக இருப்பது சரிதான். ஆனால் எங்கள் வங்காளத்தில் தீதி தான் இருப்பார் என்று நாங்கள் நினைக்கிறோம். எங்கள் வங்காளத்தின் இந்த அக்னிகோணம் என்று நாங்கள் சொல்வோம். ஆனால் பிஜேபியை சொல்கிறதையா, உங்களை போன்ற மக்களுக்காக, தொழிலாளர்களுக்காக, கைவினைஞர்களுக்காக நிறைய மத்திய அரசின் திட்டங்கள் உள்ளன. அவற்றை மம்தாஜி செயல்படுத்த விடுவதில்லை. இல்லை, பாருங்கள், அரசியல் விஷயங்கள் எங்களுக்கு அவ்வளவாக புரியாது. யார் பார்ட்டி வந்தாலும் அது எங்கள் நோக்கம் அல்ல என்று நாங்கள் சொல்லுகிறோம். எங்கள் நாட்டின் முன்னேற்றம், வளர்ச்சி, மேம்பாடு ஏற்பட வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம். இதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம். நான் மின்மாவிடம் இதிலும் கவனம் செலுத்தச் சொன்னால், இந்த களிமண் சிலையின் பேக்கிங் பிரிக்கப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். இப்போது இவை வாடிக்கையாளர்களின் கோரிக்கைகளுக்கு ஏற்ப உருவாக்கப்பட்டவை. மேலும் அவை இன்னும் செய்யப்பட்டு வருவதால் உடையக்கூடியவையாக இருக்கின்றன. ஆனால் நீங்கள் இங்கே உள்ள யதார்த்தத்தை பார்க்கலாம். செய்யப்பட்ட சிற்பங்களின் வகையை பார்க்கலாம். மேலும் இது என்ன, இது எப்படி செய்யப்படுகிறது என்பதை பற்றி ஒரு உணர்வை தருமாறு நான் சுபிதாவிடம் கேட்பேன். தாதா, முதலில் இது என்னவென்று சொல்லுங்கள். எப்படி பண்ணீங்கள்? இது என்னவென்றால், எங்கள் பிரபலமான காளி அம்மன். இது காளி பூஜையின் போது அதிகமாக விற்பனையாகவும், மேலும் தட்சிணேஸ்வரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது ஒரு பிரபலமான கோயில். அதன் ஒரு வடிவம்தான் இது. அதில் இன்று தாக்கூர் ராமகிருஷ்ணரும் இருக்கிறார். எனவே இரண்டையும் சேர்த்து ஒரு காட்சி உருவாக்கப்பட்டுள்ளது. நீங்கள் பல வருடங்களாக வேலை செய்து வருகிறீர்கள் என்பதை இப்போது நான் உங்களிடமிருந்து தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அப்கிரி, நீங்கள் 2வது தலைமுறை. உங்கள் தந்தையும் இதைத்தான் செய்து கொண்டிருந்தார் என்று நினைக்கிறேன். இப்போல்லாம் நீங்கள் இதை செய்கிறீர்கள். ஸோ இது ரொம்ப ரொம்ப நுட்பமான தொழில்நுட்ப வேலை அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். 10 வருடங்களுக்கு முன்பு இருந்ததை விட இன்று உங்கள் தொழிலில் என்ன வித்தியாசம் வந்துள்ளது? அது நேர்மறையானதா அல்லது எதிர்மறையானதா? என்னது? பாருங்கள், எதிர்மறை, நேர்மறை என 2 பக்கங்களும் உள்ளன. எதிர்மறையான விஷயம் என்னன்னா, இங்குள்ள கலைஞர்களுக்கு அவ்வளவு தேவை இருந்தும் அந்த அளவுக்கு உற்பத்தி இல்லை. தேவைக்கு ஏற்ப உற்பத்தி இல்லை. அதனால் இங்கு கற்றுக்கொள்ள பள்ளி, கல்லூரி போன்றவை எதுவும் இல்லை. எங்கிருந்து கற்றுக்கொள்வது? எனவே இதை இங்கு செய்வது அவசியம். மேலும் நமது முதல் தலைமுறை செய்துவிட்டு சென்ற ஒரு அருங்காட்சியகமும் தேவை. இப்போது இருக்கும் தலைமுறை இதை செய்து வைக்கும். அடுத்த தலைமுறை அதை பார்த்து பார்த்து உருவாக்கும். எனவே அருங்காட்சியகம் அவசியம். மேலும் இங்கு அழகுபடுத்துவதும் மிகவும் அவசியம். ஏனென்றால் இந்த சுற்றுலா மையம் அவ்வளவாக முன்னிலைப்படுத்தப்படவில்லை. இது முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும். ஏனென்றால் இங்கு பல கலைஞர்கள் வீட்டில் அமர்ந்து வேலை செய்கிறார்கள். அதன் செயலுக்காக அரசாங்கத்திடமிருந்து ஒரு விற்பனை நிலையம் போன்றவை இருக்க வேண்டும். ஏனென்றால் கலைஞர்கள் வாழ்ந்தால்தானே கலையும் வாழும். உங்கள் பேர் என்ன அண்ணா?
சஞ்சய். சஞ்சய் அவர்களே, முதலில் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள். இது ஃபைபர் கிளாஸின் மாடல், சரிங்களா? இதை சாலியில் பொருத்த வேண்டும். ஜி, அப்போ நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? இது வந்து சிலை வழிபாட்டுக்காக இருக்கும் சிலையோட சாலி பின்னணி. ஓ, அதோட பின்னணியை செஞ்சுட்டு இருக்கீங்க. பின்னணி செஞ்சுட்டு இருக்கும். சஞ்சய் ஜி, நீங்க இந்த வேலையை எப்போதிலிருந்து செஞ்சுட்டு இருக்கீங்க? 20 வருஷமா. 20 வருஷம் ஆச்சு. அப்போ உங்க ஸ்பெஷாலிட்டி என்ன? நீங்க என்னென்ன செய்வீங்க? மத்தலப் எல்லாமே செஞ்சிடுவீங்க. ஆமா, எல்லாம் செஞ்சிடுவோம். அப்புறம் இது ரொம்ப நுணுக்கமான வேலையா இருக்கே, காட்டுங்க. இதை செய்ய உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு தாதா? இதுக்கு 1 நாள் 2 நாள் ஆகிடும். ஒரு 2 நாள் ஆகும். மண்ணால் ஆனது. இது மண். இது ஃபைபர் கிளாஸ்க்கு மாற்றப்பட்டது. முதல்ல இது மண்ணால் ஆனது. ஓ, இப்போ மரிலிண்ட மண்ணால் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் இதே ஃபைபர் கிளாஸில் பண்ணுறாங்க. ஓகே, மேலும் இதில் நீங்கள் பண்ணியிருக்க இதெல்லாம் எப்படி பண்ணுறீங்க? அதாவது கையால் பண்ணுறீங்களா? இல்ல, அது ப்ரெஷ்ஷால். ப்ரெஷ்ஷால் செய்கிறார்கள். புரிஞ்சுக்கிட்டேன், ப்ரெஷ்ஷால். ப்ரெஷ்ஷால். எனவே ஷாருக் கான், மன்னா டே மற்றும் அமிதாப் பச்சன் மற்றும் பல சிற்பங்கள், பல சிலைகள் இங்கே இருப்பது, இவை அனைத்தும் உங்களுக்கு தெரியும். சுபிர்டாவுக்கு எப்படி நடக்கிறது, எப்படி உருவாகிறது என்பதை பற்றி அவரிடமிருந்து ஒரு உணர்வை பெறுவது மிகவும் கவர்ச்சிகரமானதாக இருந்தது. மேலும் நாள் முடிவில் இது போன்ற தொழில்கள் செழித்து அவற்றுக்கு அதிக விளம்பரமும் அதிக ஆதரவும் அளிக்கப்பட்டால் இது இந்தியாவில் மட்டுமல்ல, சர்வதேச அளவிலும் இன்னும் சிறப்பாக காட்சிப்படுத்தப்படலாம் என்று நான் நினைக்கிறேன்.